சாந்தி. அவ்யக்த சமிகை 11 ஏப்ரல் 2026. बाप दादा महावाक्यम आपका बोल और स्वरूप दोनों साथ साथ हो. பாபா சொல்றார், குழந்தைங்க உங்களோட பேச்சு மற்றும் ஸ்வரூபம் இரண்டும் இணைந்ததாக இருக்கட்டும். எதன் சொல் புரிய வைக்கிறாரு. बोल स्पष्ट भी हो, उसमें स्नेह भी हो, नम्रता और मधुरता भी हो. பாருங்க, நம்ம ஒரு பேச்சு பேசணும்னா எவ்வளோ விஷயங்களை கவனிக்க வைக்க வேண்டியதாக இருக்குது. அதில் 4 விஷயங்கள் இருக்கணுங்கிறார் பாபா. உங்களோட பேச்சு தெளிவாக இருக்கணும். அதில் ஒரு குழப்பமோ ஒரு கிளாரிட்டி இல்லாத ஒரு பேச்சு இல்லை. தெளிவாக இருக்கணும். ஆனால் அதில் அன்பு இருக்கணும். தெளிவாக இருக்கணுங்கிறக்க நான் அடித்து பேசுகிறேன்னு காயப்படுத்தக்கூடாது. அதில் அந்த அன்பு இருக்கணும். பணிவு மற்றும் இனிமைத்தன்மை இருக்கணும். தெளிவாக இருக்கணும், பணிவுத்தன்மை வேணும், இனிமைத்தன்மை வேணும், ஸ்னேகம் வேணும். सत्यता भी हो लेकिन स्वरूप की नम्रता भी हो. ஸோ இது ரெண்டுத்தினுடைய காம்பினேஷனா. பேச்சில் நம்ம தெளிவாக உண்மையை வெளிப்படுத்துகிறோம். ஆனால் ஸ்வரூபத்தில் அகங்காரம் வரல. நான் உண்மையை பேசுகிறேன் அது இல்லைங்கிறார் பாபா. பேச்சில் உண்மை இருக்குது, அதனோட அத்தாரிட்டி இருக்குது. ஆனால் ஸ்வரூபத்தில் பணிவு வேண்டும். அங்கே ஒரு பிடிவாதமோ அந்த ப்ரூவ் பண்ணக்கூடிய சன்ஸ்காரமோ அந்த பேச்சில் அந்த ஸ்வீட்னஸ்னுடைய ஃப்ளேவரை ஆட் பண்ணாது. அப்போ உண்மையே பேசினா கூட எதில் இருக்கிறவங்களுக்கு அது வலிக்க தான் செய்யும். ஏன்னா அங்கே அந்த எதமான மருந்து, இனிமைத்தன்மை, பணிவு எனக்கூடிய குணம் ஸ்வரூபத்தில் இல்லை. அப்போ இந்த வார்த்தைகள் சில நேரம் கசப்பானதாக ஆகலாம். அப்போ எதில் இருக்கிறவங்களுக்கு அது வலிக்கும். பொய் சொல்லலை, உண்மையை பேசினாலும் வலிக்கும். इसी रूप से बाप को प्रत्यक्ष कर सकेंगे. ஆக இப்படிதான் நீங்கள் என்ன பண்ண முடியும், பாபாவை பிரத்யக்ஷம் செய்ய முடியும். நிர்பய் ஹோ லேக்கின் போல் மரியாதாக்கே அந்தர் ஹோ. அதே தான் சொல்கிறார். பயமே இல்லாமல் பேசுங்க. நீங்கள் எடுத்து சொல்ல வேண்டிய விஷயங்களை தாராளமாக சொல்லுங்கள். ஆனால் அது மரியாதைகளுக்கு உட்பட்டு இருக்க வேண்டும். பேச்சுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, ஒரு லிமிட் இருக்குது இல்லையா? ஸோ அதை தாண்டி நம்ம போயிடக்கூடாது. அதுவும் பிராமண வாழ்க்கைக்கு பாபா குழந்தைங்களுக்கு நிறைய இதை பற்றி சொல்லியிருக்கிறார். நமக்குன்னு ஒரு ஸ்ரீமத் இருக்குது, இப்படிப்பட்ட பேச்சு தான் இருக்கணும். ஸோ அந்த மரியாதைகளுக்கு உட்பட்டு இருக்கணும். जब इन दोनों बातों का बैलेंस हो तब कमाल दिखाई देगी. ஸோ எப்போ இந்த 2 விஷயங்களை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோமோ அப்போ பாபா சொல்கிறாரு, அதிசயங்கள் நடக்கும். फिर आपके शब्द खड़े नहीं मीठे लगेंगे. ஸோ நம்ம உண்மையை பேசுகிறோம், அது சிலருக்கு ஒரு உறுத்தலாகவும் இருக்கலாம். ஆனால் அதில் அந்த ஸ்வரூபத்தில் ஒரு பாவனை பாசிட்டிவாக இருக்கிறதுனால, பணிவு இருக்குது, இனிமைத்தன்மை இருக்கிறதுனால அது கசப்பாக மற்றவங்களுக்கு டேஸ்ட் ஆகாதான், ஃபீல் ஆகாதான். அந்த உண்மை கூட அவங்களுக்கு இனிமையானதாக, அது ரொம்ப ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்வரூபம் அப்படி இருக்குது, பணிவு மற்றும் இனிமைத்தன்மை உடையதாக. ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்போ ஏதோ ஒரு நமக்கு அனுபவம் ஆகும், பாபா கண்டிப்பாக செய்ய வைப்பார். அதை நம்ம அவரோட ஷேர் பண்ணி வெற்றி நிறைந்த ஆத்மாவாக ஆகலாம். நல்லது. ஓம் சாந்தி.